வணக்கம். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்க. நான் உங்கள் அட்வொகேட் தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூய்மை பணியாளருக்கு சப்போர்ட்டாக சில வக்கீலுங்க போனாங்க, சில பொதுநல ஆர்வலர்கள் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் போனாங்க. இதில் ஒரு 5-6 வக்கீல் அரெஸ்ட் பண்ணி ப்ளஸ் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் அரெஸ்ட் பண்ணி ஆளுங்களே பார்க்க விடாமல் ஒரு இடத்துல போய் வச்சு ரிமாண்ட் பண்ண கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன இடத்துக்கு முன்னாடியே கூட்டு போகிற டயத்தில் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இவங்களே காணோம், இவங்களை கொண்டு வந்து ஒப்படைக்க சொல்லுங்க ஹைகோர்ட்ல அப்படின்னு சொன்னதுக்கு ஹைகோர்ட் வந்து இவங்களாம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க, இவங்களுக்கு தீவிரவாதி இல்லை, உடனடியே ரிலீஸ் பண்ணுங்க, எங்க வச்சிருந்தாலும் ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண கூட்டு போன இடத்துல ரிலீஸ் பண்ண விட்டாங்க. சரிங்களா? ஆக்சுவலி அவங்க சப்போர்ட் பண்ண இடத்துக்கு பண்ண தப்பு இல்லை. ஆனா தூய்மை பணியாளர்கள் சென்னையில 2 ஜோனை மட்டும் பிரைவேட் பண்ணதான்னு சொல்லிட்டு மொத்த சென்னை குடிஞ்சிங்கள. ஆனா ஜல்லிக்கட்டு விஷயத்துல மொத்த தமிழ்நாட்டில் இங்கேருந்து அங்க மூட வரைக்கும் ஒன்று தரீங்களா? அது மாதிரி தரீங்கன்னா இப்போ மதுரையில் இன்னைக்கு மதுரையில் தூய்மை பணியாளர்கள் அதே விஷயத்த முன்னெடுத்து ஆர்ப்பாட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பண்ணுங்கன்னு சொல்ல, அப்புறம் உடனே நான் தான் கலப்பிட்டேன்னு சொல்லி ஏமே கேஸ் ஃபைல் பண்ணா குண்டாஸ் பண்ணிடுவாங்க. கேஸ் கொடுல குண்டாஸ் டைப் பண்ணுவாங்க. என்னன்னு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து சென்னையில காரணம் சப்போர்ட் பண்ணல, மொத்தமா தூய்மை பணியாளர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரரி வேலை பார்க்குறவங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுங்க, நான் வாங்குற சம்பளத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க, இதே வாங்கன்னு சொல்லி கம்மி பண்ண முடியாம ஜாஸ்தி பண்ணி கொடுங்கன்னு கேட்கல, இதே ஸ்டாண்டர்ட்ல கொடுங்க, இதே லெவல்ல 10,000 வாங்கினா 10,000, அதாவது எக்ஸாம்பிள் 10,000 வாங்கினா கடைசி வரைக்கும் 10,000 பர்மனெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போட்டோ பண்ற மதுரை தூய்மை பணியாளர்களும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு உட்காந்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் உட்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆட்சியாளர்கள் தாங்க முடியாது. வேலை பண்ணாம ஒட்டுமொத்த தமிழ்நாடு சம்பளிச்சு போயிடும். ரொம்ப கஷ்டம், அவங்க இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டம். போலீஸ்காரங்க ஸ்ட்ரைட்ல இறங்கினா என்ன ஆகுங்களோ அது மாதிரி தூய்மை பணியாளர் இறங்கினா கண்டிப்பா அவங்க போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் முக்கியம். அவங்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்தாங்களோ, இவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் படிக்காதவங்க சுத்தமா அறிவியல்னு சொல்ல முடியாது. படிக்காதவங்களுக்கு இருக்க அறிவு கூட படிச்சவங்களுக்கு இருக்காது. படிச்சவங்களுக்கு அந்த துறையில மட்டும்தான் இருக்கும். படிக்காதவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் எதா இருந்தாலும் தெரிஞ்சு முன்னாடி போறவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க தூய்மை பணியாளர்களும் முன்னாடி வந்து கோரிக்கை வச்சீங்கன்னா வாய்ப்புகள் 100% போயிடும். அதாவது 10% ஒரு 2 ஜோனுக்கு வந்து மொத்த 2 ஜோனுக்காக மொத்த சென்னையில வந்து மொத்தமா வேலை பார்க்கணும் சப்போர்ட்டுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு மதுரைக்காரங்க வந்திருக்காங்க, தூய்மை பணியாளர்கள். அது மாதிரி அப்ப சொல்லுவாங்களா மதுரைக்காரர் ரோசோடு வந்தாங்க. யாருன்னா மதுரை தூய்மை பணியாளர்கள் ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப கூப்பிட்டு கேட்டீங்கன்னா மொத்த ஊர்லயும் எந்த ஊர்லயும் உட்கார மாட்டாங்க. நடத்துறீங்க, நடைமுறை கொண்டு வரீங்க, 8 மாசம் உங்க ஆட்டம் ஆடுங்க, சரிங்களா? ஓட்டு கூட கேட்டு வர முடியாது உங்களால, அது அடுத்த விஷயம். பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, தூய்மை பணியாளர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க கேட்டு வந்தீங்கன்னா கஷ்டம். இந்த ஒரு பொண்ணு நீ ஓட்டு கேட்டு வந்துறியா, தூய்மை பணியாளர் கூட்டுறது மட்டும் விளக்கம் வரல, நீ ஓட்டு கேட்டு வா நாங்க அப்புறம் காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களதான் கூட்டு போய் தனியா கையை உடைச்ச நைட்டு ஃபுல்லா அடிச்சு. அது மாதிரி பவரை மிஸ்யூஸ் பண்ணாத, சரியா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒட்டு மொத்தமா கூட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க உங்க வேலை. ஒட்டு மொத்தமா சேர்ந்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம். ஜல்லிக்கட்டு ஒரு ஆள் மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டு அங்கங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஸ்டார்ட் பண்ணாங்க போராட்டம். ஈஸியா ரொம்ப ஈஸியா முடிச்சு அடிச்சு வரட்ட முடியல. எல்லா ஊர்லயும் பிரச்சனை அடிச்சு வரட்டினா, எல்லா ஊர்லயும் இருந்தீங்கன்னா கஷ்டம், அடிச்சு வரட்ட முடியாது. அந்த அளவுக்கு போலீஸ் பவர் இல்லை, போலீஸ் போர்ஸ் இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லைங்க, போர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை தூய்மை பணியாளர் இருக்காங்களோ அத்தனை பேர் நின்னீங்கன்னா ஜல்லிக்கட்டு போடுற மாதிரி வெடிக்குங்க. அப்ப தெரியும் கஷ்டம் என்ன. படிச்சவங்க மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இப்போ மதுரைக்காரங்க வந்து முன்னாடி நிற்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடு நின்னீங்கன்னா பவர் உங்களுக்கு தான், சப்போர்ட் உங்களுக்கு தான். பொது ஜனங்களும் வருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பா வருவாங்க, சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நீ பேசு
நான் பேசுறேன். நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளோட முதல்வருக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்எல்எம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.